திருவருகை காலம் 3வது வாரம் புதன்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 1, அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 17 வரை. இன்றையிலிருந்து நமது திருவழிபாட்டில் அடுத்த 8 நாட்களுக்கு இயேசுவின் பிறப்பை பற்றிய நிகழ்வுகள் கவனம் பெறுகின்றன. இவ்வளவு நாட்கள் இயேசுவின் பிறப்போடு இயேசுவின் 2ஆம் வருகையையும் பற்றி சிந்தித்து கொண்டிருந்த நாம், இனிவரும் திருவருகை காலத்தின் கடைசி 8 நாட்கள் வரலாற்றில் தன்னை தழுவிக்கொண்ட இயேசுவின் மன்னக பிறப்பு நிகழ்ச்சிகளை சிந்தித்து நம்மை கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு தயாரிக்க இருக்கிறோம். எனவே முதல் நாள் நமக்கு தரப்பட்டுள்ள பகுதி இயேசுவின் தலைமுறை அட்டவணை. தலைமுறை இல்லாதவன், தலையெழுத்து இல்லாதவன். எனவே இயேசு யார் என்பதை மத்தேயு தனது மூதாதையர் அட்டவணையில் குறிப்பிடுகிறார். இந்த அட்டவணையில் மீட்பின் வரலாறு முழுவதும், அதாவது மூதாதையர் ஆபிரகாமிலிருந்து தரப்பட்டிருக்கிறது. தலைமுறையை 14ஆக மத்தேயு பிரிக்கிறார். 14 என்பதன் அர்த்தம் என்ன? 14 என்ற எண் தாவீது பெயரோடு தொடர்புடையது. எபிரேய எழுத்துகளுக்கு எண் மதிப்பும் அதோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. DWD டாவிட், D4 W6 D4, மொத்தம் சேர்த்தால் 14. தாவீதின் வழிமரபில் மெசியா தோன்றுவார் என்பதை குறிக்கும் வகையில் இந்த 14 என்ற எண் யூதர்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். நற்செய்தியாளர் மத்தேயுவார் இயேசுவின் தலைமுறை பட்டியலை நாம் ஒரு கலவை என்று சொன்னால் அது மிகையாகாது. இயேசுவின் மூதாதையர்கள் அனைவரும் போற்றுதற்குரியவர்கள் அல்ல. அவர்களில் சிலர் புனிதர்கள், சிலர் தீயவர்கள். நம்மை போலவே இயேசுவுக்கும் தனது மூதாதையர்களை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் அவருக்கு தரப்படவில்லை. எதை கடவுள் பணித்தாரோ அதைத்தான் இயேசு செய்தார். முதல் 14 தலைமுறை. இது எபிரேய மூதாதையர்களை பற்றிய தலைமுறை பட்டியல். தொடக்க நூலில் ஆபிரகாம் நம்பிக்கையின் மனிதராக காட்டப்படுகிறார். இருந்தாலும் அவருக்கு 100 வயதில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னவுடன் அவர் நகைத்து, 100 வயதில் எனக்கு குழந்தையா என்று தொடக்க நூல் 17 அதுவும் 90 வயதாகின்ற சாராவுக்கும் எனக்கும் குழந்தையா என்று நம்பிக்கை இழந்து அவர் மனதிலே எண்ணுகிறார். யாக்கோபு ஏசாயுவை ஏமாற்றி தலைமகனுக்குரிய ஆசிரை அபகரித்து கொண்டார். இருந்தாலும் நற்குணங்களோடு அவர் வாழ்ந்தார். மூதாதையரின் வரலாற்றை வாசித்தால் நமக்கு தெரியும், அவர்கள் வாழ்க்கையில் தீயவைகளையும் செய்திருக்கிறார்கள், நன்மைகளையும் செய்திருக்கிறார்கள், புனிதர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள், மற்றபடி கடவுளுக்கு எதிராகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நமது மனித கண்ணோட்டத்தின்படி கடவுள் சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. 2வது 14 தலைமுறை அரசர்கள் பற்றிய பட்டியல் 2வது 14 தலைமுறையில் வருகிறது. அரசு உருவாகுவதும் அழிவதும் நாடு கடத்தப்படுவதையும் இது இங்கே நாம் காண்கிறோம். தாவீதின் அரியணையில் அமர்ந்த அரசர்கள் கடவுளின் உடன்படிக்கையை நினைவூட்டுபவர்கள். இணை சட்டத்தில் உள்ள கடவுளின் சட்டத்தை இந்த 14 தலைமுறைகளில் எசேக்கியா, யோசியா அரசர்கள் மட்டுமே கீழ்ப்படிந்து நடந்தனர் என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. தாவீது கூட ஒரு கொலைகாரர், ஒரு விபச்சாரர். 3வது 14 தலைமுறைகள். முதல் 2 அரசர்களான செயல்தியேல், செருபபேல், கடைசியாக குறிக்கப்பட்டுள்ள யோசேப்பு, மரியா மட்டுமே வரலாற்றில் அறியப்படுகின்றவர்கள். வேறு விதத்தில் கூற வேண்டுமானால் மற்றவர்கள் வரலாற்றில் அறியப்படாதவர்கள், கடவுளின் மக்களை மீட்டெடுக்க உதவியவர்கள். அதோடு இந்த தலைமுறை பட்டியலில் 4 பெண்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். தாமார், ராகாப், ரூத்து, உரியாவின் மனைவி, பிறகு அன்னை மரியா. இந்த 4 பேரும் வேற்றினத்தவர்கள். எனவே கடவுள் ஏதோ ஒரு சரியான பெர்ஃபெக்ட் ancestor, சரியான மூதாதையரை இயேசுவுக்கு அவர் உருவாக்கவில்லை. மாறாக எதை உருவாக்கினாரோ அதை மிகவும் புனிதமாக
தூய்மையாக மாற்றினார். எனவே நம்முடைய பாரம்பரியமும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப பாரம்பரியம் பலவிதமாக இருக்கலாம் இயேசுவை போல. ஆனால் இயேசுவை போல நாம் இந்த மீட்பின் வரலாற்றில் பணி செய்ய வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். நாம் யார் என்பதை நம்முடைய அடிச்சுவடுகள் சொல்ல வேண்டும். அதற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன்.